வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? இன்னும் நீங்க இன்னும் 84,000 புட். வெயிட் பண்ணலாம். புட் சைடு இது கிடைச்சா ஒரு சின்ன ட்ரேடு. பட் ரெண்டு பக்கமும் இன்னைக்கு காலையில ட்ராப் இருக்கும், கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். புட் சைடு லெவல் மேல வந்துச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புட் சைடு ஒரு ட்ரேட் பார்க்க போறோம். சின்ன பாயிண்ட் தான் மேல புட் சைடுல. புட் சைடு ஒரு என்ட்ரி, ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான். ஒரு கேண்டில் என்ட்ரி, அடுத்த கேண்டில்ல டிசைட் பண்ணலாம். இந்த பாட்டம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கு, அப்புறமா திருப்பி போச்சுன்னா போட்ட விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு லாக் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் இருந்தது. அதுல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும், புட் சைடும் போல, போதும் விட்டுடுங்க. அது யார் புட் சைடு எடுத்தது? புட் சைடு யார் எடுத்தது? வெரி குட். புட் சைடு இருக்கு, பட் கொஞ்சம் உஷாரா இருங்க. கண்டினியூ ஆகுது. அது 184 மேல ட்ரைலிங் ட்ரேட் வேணாம். 184 இவ்வளவுதான், இதோட லாஸ்ட். இன்னும் 4 பாயிண்ட் மேல 184 மேல சைடு வைஸ் வரும். இது ரிஜெக்ஷன் ஏரியா. ரிட்ரேஸ்மெண்ட் ஆன பிறகு இன்னொரு ட்ரேட் பார்க்கலாம். கால் சைடு கிரீன் ஆகும், உள்ள நுழைஞ்சிடாதீங்க. புட் சைடு இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இன்னொரு ட்ரேட் மேலே போகுது. இந்த ஹையை பிரேக் ஆக போகுது. இப்போ புதுசாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா இருக்கு இப்போ. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி, பொசிஷன் வைண்ட் அப் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நான் அப்படி கொடுக்குறேன். இது இந்த கிரீன் லைனை மைண்டில் வச்சுன்னு கால்குலேட் பண்ணி இதுக்கு மேலே எடுங்க. பட் இது பெஸ்ட் ட்ரேடு கீழே இருந்து வந்தது தான். இங்கேருந்து யாருன்னா வந்துட்டு இருந்தோம்னா அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நல்ல பாயிண்ட். ஓகே, மேலே போயிடுது. இப்போ என்ட்ரி போடலாம். புது என்ட்ரி போட்டுங்க. இப்போ புட் சைடு ட்ரேட் நம்பர் 2 174 28 பாயிண்ட். ட்ரையல் பண்ணுங்க. அது லாஸ்ட் பாயிண்ட். அது அதோட வெளியே வந்துருங்க. போதும். அது அதுக்கு மேலே போனால் கூட ட்ரேட் நம்பர் 2 முடிஞ்சிடுச்சு. எஸ், பியூட்டிஃபுல். ட்ரேட் நம்பர் 2 ஓவர். ட்ரேட் நம்பர் 2ல 51 பாயிண்ட்ஸ் வந்துக்குது. ட்ரேட் நம்பர் 2 யார் பார்த்தது? கொஞ்ச நேரம் ட்ரேட் தொடாதீங்க, ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு லிங்க் அனுப்ப முடியல. சரி, லிங்க் தேவைன்னா 9 o'clock மிஸ் கால் கொடுங்க. ஏன்னா இப்போ திருப்பி அந்த சும்மா அனுப்பின்னு இருக்கும், அவங்க ட்ரேட் பண்றாங்களா இல்லையான்னு கூட தெரியல. சும்மா வேஸ்டா போகுது லிங்க். அவங்களுக்கு ஏன் டைமும் வேஸ்ட் ஆகுது. காலையில ½ hour 15 minutes அதுக்கு செலவாகுது. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஒரு வீக்ல ஒரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு February 2nd 16,000, February 3rd 11,000, February 4th ப்ராஃபிட் 3,000 சேஞ்ச், February 5 22,000, February 6th 6,000 சேஞ்ச்.
February 9 8100, February 10 6. See, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா யூ கேன் பிகம் அ ஒண்டர்ஃபுல் ட்ரேடர். ஸோ ட்ரேடருக்கு தேவையானதே வந்து கன்சிஸ்டன்சி. இது லேக் ஆகிறதுனால தான் மெனி ஆஃப் தெம் ஆர் குவிட்டிங் ஃப்ரம் ட்ரேட். ஒரு கேம்பிளிங் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 ட்ரேட் பிளான் பண்ணுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. உங்களுடைய ட்ரேடிங் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஎன்எல்ல ஒரு வீக்லி பிஎன்எல் இது மாதிரி க்ரீனாக இருக்கும்போது உங்களுக்கே ஒரு எனர்ஜி வரும். ஃபர்தராக நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வரும். இது ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கன்சிஸ்டன்சி டிசிப்ளினோடு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு பெரிய ட்ரேடராக மாற முடியுமே ஒழிய எங்கன்னா ஒரு என்ட்ரி எங்கன்னா ஒரு எக்ஸிட் எப்படின்னா ஒரு லாட்டு எதுக்கு என்ட்ரு ஆகிறோம் எதுக்கு எக்ஸிட் ஆகிறோம் தெரியாத பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி கேம்பிளிங் தான். இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் உங்களால் யூ கேன் பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இவங்க பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கலாம். அழகாக இருக்குது இந்த ட்ரேட் பார்க்கும்போது. ஸோ இது மாதிரி ஒருத்தரும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் தெம். அதர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் பிகம் அ குட் ட்ரேடர். ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அ குட். எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியம். கேபிட்டலில் ஸ்லோவாக பில்டப் பண்ணிக்கலாம், நோ டவுட். தேங்க்யூ.